தண்ணி கொடுங்க. ஜெனி ஒண்ணு இல்ல ஜெனி. நீங்க அந்த அம்மாவுக்கு சொந்தக்காரங்களாம்மா? ஆமாக்கா, என் அப்பத்தா தான். நான் அந்த அம்மா இந்த வீட்டில் உட்காந்துருந்தேன். பெரிய வெடி சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. என்னன்னு வெளியில வந்து பார்த்தா இங்க ஒரு 4 பேர் அழுதுகிட்டு இருந்தாங்கம்மா. கார் வெடிச்சு தூள் தூள் ஆயிடுச்சுமா. நீ கவலைப்படாதம்மா, மனசை தேத்திக்கோமா. என்ன பண்றது, கடவுள் ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தாருன்னா மறுபக்கம் நல்லதை கொடுப்பாருமா. தைரியமா இருமா. வேற ஏதாவது சோடா கடை வாங்கிட்டு வரணுமா? இல்ல வேணாக்கா. சரிப்பா. அப்பதான் சக்தி எப்படி பண்ணிட்டாங்களே. ஜெனி அப்பதான் ஓடுதுதான் இது. இதுதான் போட்டிருந்தாங்க. ஐயோ அப்பதா. அப்பத்தா ஜனனி அப்பத்தா மேல ஜனனி. என்ன பாதையிலே விட்டுட்டு போயிட்டீங்களே அப்பதா. நோ சக்தி, நோ. இதை நான் இப்படியே விட மாட்டேன். இப்படியே விட மாட்டேன். நீங்க ஒரு ஃபைட்டர். அப்பதான் உங்களுக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாது. நான் இவங்களை சும்மா விட மாட்டேன். அப்பதான் இதுல இருக்கிற உண்மையை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அந்த குணசேகரனை விடவே மாட்டேன். அப்பதான் கண்டிப்பா விட மாட்டேன். சக்தி, எனக்கு தெரியும் அவர்தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் அவர்தான் காரணம். விடக்கூடாது சக்தி. We have to fight for அப்பதா. 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 ஒரு நிமிஷம் வெண்பா, நீ போய் அக்காவோட பேசிட்டு இருக்கியா? போ.
கூட்டு போ. அங்க எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. எங்க என்ன இது? எதுக்குங்க இப்படி ஓடி ஒளியணும்? யாருக்கும் தகவல் கொடுக்காம எதுக்குங்க மறைஞ்சு நிக்கிறீங்க? அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பட்டமல் மேடம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா அப்போ இதெல்லாம் உண்மைதானா? கார் வெடிச்சது, அப்பத்தா இறந்தது, என்னங்க நடக்குதுங்க? யார பழி தீர்க்க யார் பழி வாங்குறாங்க? எனக்கு எதுவும் புரியலங்க. இதை பாருங்க ஈஸ்வரி, இதை விலைக்கு சொல்கிற சூழ்நிலையில் நான் இல்லை. ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது கால்வாசி தான், அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. ஆனால் அப்பத்தான் நம்மளை விட்டு போயாச்சுங்கிற தகவல் உண்மைதான். உங்கள் இமோஷன் எனக்கு புரியுது. ஆனால் அதை தாண்டி குணசேகரன் செஞ்ச தப்பை வெளியே கொண்டு வர நம்மகிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ரொம்ப கிளியராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எந்த சாட்சியும் தடயமும் நமக்கு கிடைக்கல. அவர் ரொம்ப கிளவராக அதை நடத்தி முடிச்சிருக்காரு. யாரு? அவரா? அசிங்கமா இருக்குங்க. பொம்பளைங்கன்னா கேவலம், பொம்பளைங்கன்னா மட்டும், பொம்பளைங்கன்னா அடிமைங்கன்னு பேசுற ஒரு ஆளு ஒரு பொம்பளைய போய் நேர்மையா நேருக்கு நேரா போய் ஜெயிக்க முடியலல்ல? கேவலமா இப்படி சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. இப்ப ஜெயிச்சது அந்த ஆள் இல்லைங்க, அப்பத்தாதான். எஸ், எங்க அப்பத்தாதான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஆளு தோத்து போயிட்டான், மொத்தமா தோத்து போயிட்டான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ராமேஸ்வரம் போயிருக்காருங்க, அப்பத்தோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு. அவர் அதுக்காக மட்டும் அங்கே போயிருக்க மாட்டார். நிச்சயமா அதுக்கு பின்னாடி வேற ஒரு திட்டம் இருக்கு. எங்க இன்னும் வேற என்ன திட்டங்க இருக்கு அவருக்கு? இல்லைங்க, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் காலி பண்ணி தூக்கி எறிகிறாரு. முதல்ல அப்பத்தாவை கருணையே இல்லாமல் பாமை வச்சு கொள்றாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொன்ன பழியை தூக்கி என் மேலே போடுறாரு. இதான் அவரோட பிளான். ஆமாங்க, உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதா சொன்னாங்க கமிஷனர் ஆபீஸ்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் அரெஸ்ட் பண்ணிட முடியாது, அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். ஆனால் அதையும் அவர் ரெடி பண்ணிட்டார். இல்ல, என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு விளங்கும். ஆனால் இப்போ நான் உங்களை சந்திக்கணும்னு நினச்சது உங்களை பற்றி பேச. பட்டமாமல் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்களே தவிர அவங்களுடைய கனவுகளை மொத்தமாக அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்களோட கிரீடம் ட்ரஸ்ட்டில் உங்களோட இன்வால்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அதில் நேரடியாக உங்களை இன்வால்வ் பண்ணாததுக்கு காரணம் உங்கள் லட்சியம் எந்த விதத்துலையும் இதனால் பாதிக்கப்பட்டக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால தான். ஈஸ்வரி மட்டும் இல்லை, ரேணுகா, நந்தினி, ஜனனி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்க பாதையில் பயணித்து வெற்றிகரமாக இலக்கை அடையணுங்கிறதா அவங்க ஆசை, கனவு எல்லாமே. இதைத்தான் நீங்கள் செய்யணும். அது மட்டும்தான் அவங்களுக்கு நீங்கள் செய்கிற சமர்ப்பணமாக இருக்கும். அதோட முதற்கட்டமாக நாளைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அதை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கணும். அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தர்ஷினி என்னை அப்பான்னு கூப்பிட்டப்ப அதை நான் முழு மனசோட ஏற்றுக்கிட்டேன். வெளியிலேருந்து பார்க்குறப்ப சில பேருக்கு கொச்சையாக தோணலாம். ஆனால் தந்தமிங்கிறது குணம், வெறும் சடங்கு சம்பிரதாயத்தால் கோக்கப்பட்ட உறவு அல்ல. தர்ஷினியோட லைஃப்பில்
அவள் அப்பாவோட அரவணைப்பு அவளுக்கு முழுசாக கிடைக்கல. அது அவள் வார்த்தைகள் எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சது. உங்கள் குழந்தைங்க எதிர்காலம் இப்போ முழுசாக உங்கள் கையில் இருக்கு. இவ்வளோ மெச்சூரிட்டியான குழந்தைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னா அது பெரிய வரம். இந்த மாதிரி குழந்தைகளை உட்கார வச்சு தனியாக பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு நல்ல சூழலை உருவாக்குனாலே போதும். அவங்க அதை தானாக புரிஞ்சுக்கிட்டு மேலே ஏறி வந்துடுவாங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. அம்மா ஏன் அப்பா எவ்வளோ பேசினாலும் பேசாமல் இருக்காங்கன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ அவமானங்களை அம்மா ஏன் எதிர்கொள்ளணுங்கிற கேள்வி தான் அவங்களுக்குள்ள வந்த மாற்றத்திற்கான தொடக்க புள்ளியாக இருந்திருக்கு. இன்னைக்கு அவங்க உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க. அந்த தைரியத்தோடு நீங்கள் முன்னேறி போங்க. காலம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா என்னை அப்பான்னு கூப்பிட்ட குழந்தைக்கு ஏதாவது என்னால் முடியும்னா நிச்சயமாக செய்வேன். என் குழந்தைங்களுக்காக இவ்வளவு யோசிக்கிற நீங்க வெண்பாவுக்காக எதுவுமே யோசிக்கலையா? ஏங்க, அவங்க திட்டம் இதுதான் உங்களுக்கு தெரிய வந்தப்போவே நீங்க வெண்பாவை கூட்டிட்டு போயிருக்கலாமேங்க. எதுக்குங்க இதுக்குள்ள வந்து சிக்கிக்கிட்டீங்க? இதனால பாவம் வெண்பாவோட எதிர்காலம் பாதிக்கப்படுதில்ல. எதுக்காக நான் உங்களை தடுத்தேனோ அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சேங்க. காலம் எல்லாத்தையும் சரி பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உண்மையை ரொம்ப நாளைக்கு ஒளிச்சு வைக்க முடியாது. அது வரைக்கும் வெண்பா பத்திரமான இடத்துல இருப்பா. அவளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்காக தான் ஃபர்கானாவை நான் இங்கே வர சொன்னேன். நான் வரத்துக்கு சில நாட்கள் ஆகலாம். அது வரைக்கும் அவளுக்கு சில ஏற்பாடுகள் நான் பண்ணியிருக்கேன். எங்க அப்பான்னு ஒரு தடவை கூப்பிட்ட என்னோட குழந்தைக்காக நீங்க ஏதோ செய்யணும்னு துடிக்கிறீங்கல்ல. வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு ஆசையா ஆத்மார்த்தமா கூப்பிடுற இந்த குழந்தைய எப்படிங்க இப்படி விட்டுட்டு போக முடியும் என்னால? இல்லை ஈஸ்வரி, இப்போ வெண்பாவை கூட்டி போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் சிரமம். இல்லைங்க, இல்ல. எல்லாரும் இவ என்ன அம்மான்னு கூப்பிடுறதையும் தர்ஷினி உங்களை அப்பான்னு கூப்பிடுறதையும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களை மாதிரி ஒரு அப்பா வேணும்னு யோசிக்கிறதையே கேவலமா நினைக்கிறாங்க. அவங்களோட மனசுல இருக்கிற அசிங்கத்துக்காக நான் ஏன் பயந்து வாழணும்? உங்களை மாதிரி ஒரு அப்பா வேணும்னு யோசிக்கிறதையே கேவலமா நினைக்கிறாங்க. அவங்களோட மனசுல இருக்கிற அசிங்கத்துக்காக நான் எங்க பயந்து வாழணும்? ஏன் இவங்கெல்லாம் ஒழுக்கம் ஒழுக்கம்னு கத்துறாங்களே, அங்க ஒரு பெண்ணோட சுதந்திரம் அடக்கப்படுதுங்க. அவங்களோட வக்கரத்துக்கு என்னோட நியாயமான உணர்ச்சிகளை இனி நான் பலி கொடுக்க மாட்டேங்க. வெண்பா என் பொண்ணுங்க. அவளுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுங்க. நான் பாத்துக்கிற வெண்பாவை. வெண்பா வா. கூப்பிடுறாங்கல்ல, போ. நீ என் கூட இருப்பல்ல? நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்ல? உனக்கு என் கூட வரதுக்கு பிடிக்கும்ல? போலாம், வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் வா. அங்க அண்ணா அக்கா எல்லாரும் உன்னை பாத்துப்பாங்க. சரியா? நான் பாத்துக்கிறேன் ஒன்னு. என்னையா எஸ்கேப் ஆகலான்னு திட்டம் போடுறியா? கிரிமினல் உனக்கே இன்ஃபார்மர் இருக்காங்கன்னா சட்டத்தை காப்பாத்துற எங்களுக்கு எவ்வளோ இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. கரெக்டாக நீ இருக்க இடத்த சொல்லிட்டாங்க பாத்தியா? நீ என்ன தப்பு பண்ணனு உனக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும்.
நான் வரமாட்டேன் இல்லை ஏன் வரணும்னு கொஸ்டின் பண்ணேன்னு வையே அள்ளி போட்டு போயிட்டே இருப்பேன். ஒருத்தர் சரண்டர் ஆயிட்டாயா, நீ தான் பாம்பை ரெடி பண்ணி காரில் வைக்க சொன்னியாம, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். இதுக்கு மேலே எந்த விளக்கமும் உனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. வா கிளம்பு கிளம்பு. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இங்கே தானே இருக்கேன், எங்கேயும் ஓடி போகல. ஒரு நிமிஷம் வெண்பா. வெண்பா, இந்த போலீஸ் அங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளமா, அப்பா வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? எப்போ வருவீங்க? எப்போனா அப்பா சீக்கிரமாக வந்துடுவேன். அது வரைக்கும் ஈஸ்வரி ஆண்டி உன்னை பத்திரமா பார்த்துக்குவாங்க. சரியா? கிளம்பியா? நேராகுது. போகலாம் சார், பார்த்துக்கலாம். வரமா? அழாதீங்கம்மா. அப்பா அந்த போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணதா போயிருக்காரு, வந்துடுவாரு. என்னாச்சு? ஏய், என்னடி ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? என்னாச்சு ரேணுகா? என்னடி ஆச்சு? ஏய், கேக்குறேன்ல, என்ன காது கேட்கலையா? கேக்குது எனக்கு. முதல்ல நீங்க இங்கிட்டு வாங்க, மகராசி இங்கிட்டு வந்து கிழக்க பார்த்து நில்லுங்க. மொத்த குடும்பமும் உங்க காலில் விழுந்து கும்பிட்டுக்கிறோம். இப்படி பிள்ளைகளை வித்திருக்கீங்களே. ஏய், என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? என்ன உளர்ற? எது? நான் பைத்தியமா? அப்படிதான் பேசுற? என் மயங்கெல்லாம் உத்தமைங்க. என் பிள்ளைய மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிறதியல்ல. மகராசி, உங்க பிள்ளைய பண்ண வேலையை கேட்டு பாருங்க. நல்ல வயிற்றுல பாலை வார்த்த மாதிரி இருக்கும். என்னடி பேசுற? முதல்ல அந்த அம்மா எங்க? இப்ப வந்து கேளுங்க, கேளுங்க நல்லா. போயிருச்சோ, கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஏய், என்ன சொல்றாங்க? உங்க பிள்ளையெல்லாம் கொண்டு வச்சு எரிச்சு விட்டாங்களா, வெடிக்க வச்சுட்டாங்களா.